ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். கொத்தவரங்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து தான் நான் பொரியல் பண்ண போகிறேன். பாருங்க, கொத்தவரங்காய் வந்து ஒரு 300 கிராம் எடுத்துருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. 150 கிராம் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். ரெண்டும் சேர்த்து தான் ஒன்றா தான் பொரியல் பண்ண போகிறேன். கொத்தவரங்காய் வந்து வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து வந்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கொத்தவரங்காய். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கொத்தவரங்காய் பாருங்கள், கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க. இதே மாதிரி கட் பண்ணிக்கணும். கொத்தவரங்காயில் வந்து சைடில் இருக்கிறது முன்னாடி பின்னாடி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் நான் கொத்தவரங்காவை. உருளைக்கிழங்கு அதே போல் இங்கே பாருங்க, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் நான். உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன், என்னென்னா கருத்து போயிடும், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ கொத்தவரங்காவும் உருளைக்கிழங்கும் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ கொத்தவரங்காய் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சிடணும், தண்ணி ஊற்றி தனியாக. இப்போ வேக வைக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. கொத்தவரங்காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ கொத்தவரங்காயெல்லாம் இப்போ கழுவி எடுத்துருக்கிறேன் நான். 3 தண்ணி நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். கொத்தவரங்காவை நல்லா போட்டுடலாம். வேக வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். கொத்தவரங்காய் வேகிறதுக்கு வேண்டி உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டு நல்லா இலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பு ஸ்லோலேயே வச்சுட்டு வேக வச்சிடணும். 10 நிமிஷம் வேகட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சிட்டு பார்க்கலாம். மீடியம் வச்சுட்டு அடுப்பு 10 நிமிஷம் விட்டுறணும். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்க. நல்லா வெந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு பாருங்க. இப்போ தாளித்து விட்டுறலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நான். கடுகு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். நல்லா பொட்டட்டும். போட்டுட்டு கடுகு நல்லா பொட்டினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை அந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம். பூண்டு ஒரு 6-7 பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது பூண்டையும் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் போட்டது வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கினா தான் அது கூடயே தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும், வதங்கிட்டில்ல, இன்னும் கொஞ்சம் கூட வதங்கட்டும். பூண்டு வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இது கூட தக்காளி போட்டுடலாம். ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். தக்காளி இப்போ போட்டுடலாம். அதில் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி போட்டு வதக்கிட்டு இது கூடயே வந்து உருளைக்கிழங்கு போட்டுடலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேகும். உருளைக்கிழங்கு போட்டுடலாம். கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இப்போ இதில் போட்டுடலாம். இந்த தக்காளி கூடயே உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்துருச்சுன்னா தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது, அப்படியே வேக வச்சுக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூடயே மஞ்சள் போட்டுடலாம், மசாலாவெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சமாக காவசி 1/4 ஸ்பூன் மஞ்சள் போடுறேன். 1 ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு எப்படி காரம் ஜாஸ்தி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கம்மியாக காரம் ஜாஸ்தி உள்ளது. இப்போ வந்து அடுப்பு ஸ்லோலியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு பாருங்க. இது கூடயே கொத்தவரங்காய் போட்டுடலாம். இது கூடயே கொத்தவரங்காய் போட்டுடலாம். தண்ணியோடையே கொஞ்சம் போட்டுடணும். கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதோடையே போட்டுடணும்.
வந்து வேக வைக்கும்போது நான் போட்டிருந்தேன் கொத்தவரங்காயில். இப்போ பார்த்து உப்பு போட்டுக்கணும். இந்த தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, நீ அப்படியே மூடி போட்டு வைக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக. கொஞ்சமாக உப்பு போடுறேன் நான். இப்போ லைட்டாக உப்பு போடுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் இருக்கிறதெல்லாம் வற்றட்டும். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு கரெக்டாக வெந்துடும். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் அப்படியே. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. போட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க. உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துருச்சு பாருங்க. அமுத்தி பார்க்கலாம் பாருங்க. சூப்பராக வந்திருக்குது. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு, கொத்தவரங்காவும் நல்லா வெந்துருச்சு. இது கூட நடக்கலை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் நான் மிக்சரில் போட்டு கொரகொரப்பாக. அந்த பொடி நடக்கலை இப்போ போட்டுடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பொடிச்சு போட்டோன்னா. போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். நடக்கெல்லாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இறக்குற டைமில் இந்த மாதிரி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். அவ்வளோதான். கொத்தவரங்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கொத்தவரங்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. சாதம் கூட சப்பாத்தி கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.